தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். எனக்கு இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வந்துருச்சு. எனக்கு என்னோட ஒரு ஃபேவரட் டாபிக் அது. அதனால அந்த கொஸ்டினை நீங்க அட்ரஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். மேதகு அவர்கள் அவரு கனவு கண்ட ஒரு நாடு தமிழீழ சோசியலிச குடியரசு அப்படிதானே. இதை அண்ணன் கூட பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. தமிழீழ சோசியலிச குடியரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அவர் எப்பப்போ அந்த அந்த டேர்மை காயின் பண்றாரோ, எப்பப்போ அந்த மேடையில சொல்றாரோ, அந்த சோசியலிசம்ங்கிற வார்த்தை இட் டசன்ட் சிட் வெல் வித் லாட் ஆஃப் பீப்புள். ஏன்னா இந்த இந்த காலகட்டத்துல சோசியலிசம் கம்யூனிசம்ங்கிறதெல்லாம் ஒரு அது ரெண்டு வேற வேற கான்செப்ட் தான். கம்யூனிசம் சோசியலிசம்ங்கிறது ரெண்டு ஒண்ணு கிடையாது, ரெண்டு வித்தியாசமான கான்செப்ட். ஆனா இப்ப இருக்கிற அந்த குளோபலைஸ்ட் எக்கானமில இந்த ரெண்டுமே அதுக்கு எதிரானது. உங்களுக்கு புரியுதா? அதனால எந்த ஒரு வல்லாதிக்கமோ இந்த குளோபலைஸ்ட் எக்கானமிக்குள்ள இருக்கிற எந்த பெரிய வல்லாதிக்க அரசும் இந்த இனிமே சோசியலிசத்தையோ இல்ல கம்யூனிசத்தையோ சப்போர்ட் பண்ணாது. கம்யூனிசம் ஆல்ரெடி அது ஒரு டெரரிசம்ங்கிற மாதிரி தான் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய வேர்ல்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ரெண்டே ரெண்டு, ஒன்னு கம்யூனிசம், இன்னொன்னு இஸ்லாம். இது ரெண்டுமே ஒரு பெரிய ஒரு டெரரிசம் மென்டாலிட்டி. இல்ல டெரரிசம்ங்கிறத விடையும் ஒரு எக்ஸ்ட்ரீமிசம்ங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் வெஸ்ட் அது அணுகும், வெஸ்டர்ன் வேர்ல்டு. அதுக்கு காரணமும் இருக்கு. அது காரணம் என்னன்னா, இந்த நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம். நீங்க இந்த குளோபலைஸ்ட் எக்கானமியோட எண்ட் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்டர் தான் அதோட எண்டு. எல்லா நாடுகளும் ஒரு ஒரு ரெகுலேஷன் இல்ல ஒரு சட்டத்திட்டம் இல்ல ஒரு ட்ரேட் ரெகுலேஷனுக்குள்ள வரணும் அப்படிங்கறதுதான் இந்த இந்த குளோபலைஸ்ட் வேர்ல்டு எக்கானமியோட எண்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வல்லரசின் கீழே மற்ற நாடுகள் எல்லாமே அணிவகுக்கும். அந்த நாடு என்ன சட்டத்தை சொல்லுதோ அது அந்த ரெகுலேஷன் தான் கடைசி நாடு, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரில இருக்கக்கூடிய கடைசி நாடு வரைக்கும் அதுதான் அமல்படுத்தப்படும். இல்ல அதோட சாராம்சம் அமல்படுத்தப்படும். அதுக்கு இன்னைக்கு நமக்கு எடுத்துக்காட்டு இருக்கு. இப்ப இந்தியா மட்டும் நீங்க பாத்து, இந்தியாக்குள்ள 28 மாநிலங்கள் இருக்கா. ஆனா அவங்க எதை நோக்கி எடுத்துட்டு போறாங்க? ஒன் இந்தியா ஒன் ரூல், ஒரு நாடு ஒரு சட்டத்திட்டங்கிற நோக்கிதான் நீங்க அதனாலதான் எல்லா மாநில உரிமையும் பறித்து கொண்டு போய் மத்தியில வச்சிருப்பாங்க. நம்ம என்ன படிக்கணும், என்ன விளைய வைக்கணும் ஒவ்வொரு மாநிலத்திலையும். இல்ல அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட அஜெண்டாவை நம்ம இங்க என்ன சொல்றது எக்ஸிக்யூட் பண்ற மாதிரிதான் மாநில அரசுகளை அவங்க மாத்துவாங்க. அதனாலயே தான் நம்ம என்ன சொல்றோம்னா, மாநில அரசாங்கம்லாம் மத்திய அரசாங்களோட கைப்பாவையா மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் இந்த திராவிட ஆட்சியும் அப்படிதான் இருந்திருக்கு. அதுதான் கான்செப்ட். ஸோ அடுத்தது இந்தியா மொத்தமா ஒரு ரூல் இம்போஸ் பண்ணணும், ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரணும் இந்தியாவுக்குள்ள அப்படின்னா, அவங்க எதை ஒத்து செயல்படுவாங்க அப்படின்னா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி உலகத்துக்கு WHO ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதே மாதிரி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி வேர்ல்டு வேர்ல்டுன்னு இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை உலகம் முழுவதும் கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு செயல்பாடு தான் இந்த எல்லாமே குளோபலைஸ் எக்கானமி. இதுல நம்ம தனித்து நிக்க போறோம், நம்ம ஒரு தற்சார்பு அடைய போறோம்னு நம்ம பேசினாலே அவங்க அடுத்தது அது எப்படி நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் கான்ட்ரிபியூட்டிங். நீங்க இந்த குளோபலைஸ் எக்கானமிக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டீங்க. நீங்க இந்த எக்கானமிக்குள்ள நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்கானமில இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காது. இது உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வேண்டாம், நான் கார் மேனுஃபேக்சரிங் பண்றதை நிப்பாட்டிட்டு நான் விவசாயம் பக்கம் திரும்ப போறேன், நான் செல்போன் அசம்பிளி பிளான்ஸ் எல்லாம் க்ளோஸ் டவுன் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி திரும்ப போறேன், வேற ஒரு விஷயத்தை நோக்கி திரும்ப போறேன், என்னோட ப்ரொடக்ஷன் எக்கானமியை நான் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறேன், இந்த மாதிரி உங்களோட அஜெண்டாக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்னு நம்ம சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுத்தோம்னா, இன்னைக்கு அதை எடுக்க முடியாது தமிழ்நாட்டுல. ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் இஸ் ஹைலி டைட் அப் வித் இந்தியன் கவர்மெண்ட். மத்திய அரசாங்கம் என்ன செயல்படுத்துன்னு நினைக்குதோ அதை செயல்படுத்தி கொடுக்க வேண்டிய இடத்துல தான் மாநில அரசாங்கம் இருக்கு. ஏன் சீமான் அவர்கள் பேசுற அரசியலுக்கு இவ்வளவு எதிர்ப்பு எழுது, ஏன் இவரை எதிர்க்க கூடாதுன்னு பல துரோகங்கள் திராவிடமும் இந்தியமும் ஏன் இவ்வளவு துரோகங்கள் நிகழ்த்தி வருது. ஒவ்வொரு தேர்தலையும் அவனை எந்திரிச்சவே விடக்கூடாது, மக்கள் நம்பிக்கையை பெற்றக்கூடாதுன்னு சொல்லி நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா, கமல், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் இப்ப விஜய், இந்த மாதிரி நம்மள ஒரு பிறந்த குழந்தைய நசுக்கிறதா இவ்வளவு தூரம் எதுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் நசுக்கிறாங்க, எந்திரிச்சு வர விட மாட்டாங்க அப்படின்னா இதுதான் காரணம். நீங்க இந்த தத்துவம் பேசி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா இது முடியும், இதை இப்படி மக்கள் நம்பிக்கையை திரட்டி இதை செய்ய முடியும் அப்படின்னு உலகத்துக்கு காட்டிடுவோம். இந்த ஒரு அரசு இந்த தத்துவம், தற்சார்புங்கிற தத்துவம், இல்ல தமிழ்ல சோசியலிச குடியரசுங்கிற ஒரு கான்செப்ட், இந்த வேர்ல்டு எக்கானமிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண போறதில்ல, நம்ம ப்ரொடக்ஷனை வேற ஒரு இடத்துக்கு நகர்த்த போறோம், இதெல்லாம் சொல்லி நம்ம இந்த நேரத்துல வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா மற்ற ஆட்களும் பார்க்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே இதுக்குள்ள ஒரு விம்மி ஒரு மாதிரி அந்த
இந்த குளோபலைஸ் எக்கானமில அன்றாட ஒரு மிஷின் மாதிரியே, நீங்க ஜப்பான்லாம் பார்த்தா தெரியும். ஜப்பான் அப்புறம் பல நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் சைக்கிள், ஒரு பணத்தை நோக்கின ஓட்டம், ஒரு கிரீடை நோக்கின ஓட்டத்தை நோக்கி போயிட்டே இருப்போம். இது வந்து எப்படின்னா மக்களை சோர்வுபடுது ஒரு கட்டத்துல. நீங்க எப்படி வந்து கேபிட்டலிசம் ஒரு கட்டத்துல மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துச்சோ அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஏஜ்ல, அந்த நோயை தீர்க்க வந்ததுதான் கம்யூனிசம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு குளோபலைஸ்ட் எக்கானமில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து மனுஷன் சோர்ந்துட்டா. இப்ப 30-35 வயசுல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி. இப்ப நீங்க டெய்லி 9 to 5 வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதனாலதான் சொல்லுவாங்க, இந்த நார்டிக் கண்ட்ரிஸ் அண்ட் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் சோசியலிசம், அங்க ஓரளவு நல்லாவே சோசியலிசம் இருக்கக்கூடிய நேஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ங்கிறது ஒன்று அவங்க மெஷர் பண்ணுவாங்க. அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹாப்பினஸ்னே சில நாடுகள் அங்கே இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரொடக்ஷனை நோக்கி, ஒரு லாபத்தை நோக்கினா ஒரு ஓட்டத்துல போயிட்டே இருக்கும்போது மக்கள் ஒரு இடத்துல என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அப்பதான் அவங்களுக்கு சிந்தனை எல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு தற்சார்பான ஒரு வாழ்க்கையை நோக்கி திரும்பும். இது வந்து இந்த வேர்ல்டு அஜெண்டாக்கு எதிரானது. அதனாலயே தான் வி அகேன்ஸ்ட் த வேர்ல்டுன்றது, தட் இஸ் வெரி ட்ரூ. உங்களுக்கு இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த சோசியலிசம்ங்கிறத வந்து ஒரு தப்பான விஷயமா பிராண்ட் பண்ணுவாங்க. ஆனா அமெரிக்கால கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லெஃப்ட் விங் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து இன்னுமே செயல்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து அது எப்படி வந்து இந்த மாடர்ன் சொசைட்டிக்கு இது அப்பீலிங்கா கொண்டு போலாங்கிற ரிசர்ச் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி இன்னும் உங்களுக்கு நிறைய தெரியணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை படிங்க, ஒய் யூ ஷுட் பி அ சோஷியலிஸ்ட் பை நேத்தன் ஜே ராபின்சன். இது வந்து அமெரிக்கன் ஒரு ஆத்தர் எழுதின புக்கு. இதுல வந்து இந்த மாடர்ன் எக்கானமி வந்து நமக்கு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொரு சொசைட்டில என்னென்ன பிரச்சனை கொடுக்குது, இதை சோசியலிசத்துக்குள்ள இதுக்குள்ள என்னென்ன கான்செப்ட் இருக்கு, இதுக்கு உண்டான தீர்வு அப்படிங்கறது இந்த புக்ல ரொம்ப அழகா டீல் பண்ணியிருப்பாரு. இது நிறைய என்டாஸ்மெண்ட்டும் இருக்கு இந்த புக்கு. இது சும்மா ஏதோ ஒரு ஏனதானு ஒரு புக் இல்ல, ஒரு நல்ல ஒரு ஆத்தர் எழுதின புக்கு. அதே மாதிரி நீங்க பெர்னி சாண்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க யூஎஸ்ல. அவரும் இதை ப்ரப்போஸ் பண்ணி தான் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு. ஆனா அவருக்கு இன்னும் மக்கள் ஃபுல்லா ஆதரவு கொடுக்கல. இது சோசியலிசம்னு நீங்க சொல்லும் போது எதோட அசோசியேட் பண்ணிப்பாங்க அப்படின்னா கியூபாவோட அசோசியேட் பண்ணிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா பழைய கார்கள், எல்லாத்துக்கும் நிறைய சூப்பர் மார்க்கெட் மாதிரி பிறகு நிறைய வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. இது பேசிக்கலி ஒரு மைண்ட் செட் சேஞ்ச். அண்ணன் சொல்லுவார்ல மேடையில, ஏய் இது இது இந்த அரசியலை நீ புரிஞ்சுக்காம எனக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை. அப்படி நீ ஓட்டு போட்டேன்னா நான் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உனக்கு ரொம்ப அந்நியமா படும். நீ முதல்ல மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கணும். உனக்கு முதல்ல தெரியணும், புரியுதா, நான் என்ன சொல்றேன் என்ன பேசுறேன்றது உனக்கு தெரியணும். அப்பதான் வந்து நீ எனக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனம்லாம் சொல்லுவார்ல, அதெல்லாம் உண்மைதான். அது வந்து இது மனுஷன் நம்ம மக்களோட மென்டாலிட்டியில ஒரு சேஞ்ச் வராம, ஒரு ட்ரிஃப்ட் வராம, இந்த டென்மார்க், நார்வே அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் நீங்க பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, அவர் சொல்றது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி செட்டப், சரியா? அது வந்து எல்லாருக்கும் அது அதை நோக்கி வந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. அதுக்குதான் மக்கள் அரசியல் படுத்தக்கூடிய வேலை. இதுல இருக்க பாசிட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லணும். இவனுக்கு இன்னும் அதை வந்து விஷுவலா காமிக்கல. நம்ம கவர்மெண்ட் காமிச்சிட்டு இருக்கிறது என்னன்னா எல்லாமே எனக்கு நம்ம திராவிடத்தின் மேல உள்ள பயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாத்தையுமே இந்த காசுக்கு வாங்கிடலாங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்களா. அப்படி வர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கொள்கையெல்லாம் கடந்து வெறும் காசால விஷயத்த சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த காசுக்கு விலை போகிற அளவுக்கு தான் உன்னை வச்சு ஒரு கூட்டத்தை வச்சிருப்பான். இன்னும் காலங்காலத்துக்கு இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அந்த காசுக்கு விலை போகிற ஒரு கூட்டத்தை தக்க வைக்க வேண்டியது அவனுக்கு ரொம்ப மிக அடிப்படை தேவையாகுது. அதனால என்ன பண்ணுவான், இந்த சேரியில இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே வச்சிருப்பா, காசுக்கு விலகக்கூடிய மக்களோட லைஃப் ஸ்டேட்டஸ் அப்படியே வச்சிருப்பா. அப்பதான் நீ கூட்டத்துக்கு 300 ரூபாய் கொடுத்தா வருவ. அப்பதான் நீ வந்து ஒரு வாக்கை வந்து ஒன்றது விலை கொடுத்து வாங்க முடியும். நீ எல்லாமே படிச்சு ஒரு லெவலுக்கு வந்துட்டேன்னா சிந்திக்க ஆரம்பிச்சிருவ. இந்த மாதிரி புத்தகங்களை படிப்ப, நிறைய சிந்திப்ப, நிறைய பேசுவ. உனக்கு பண ஓட்டத்தை தாண்டி நீ போயிட்ட அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இவன் பண்றது எல்லாமே தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிடும். நீ அந்த அவனோட பிழைக்கு, அவனோட விஷயத்துக்குலாம் நீ துணை போக மாட்ட. அப்படின்ற சிச்சுவேஷன் பவர்ல இருக்கிற விரும்ப மாட்டான் என்னைக்குமே. உங்களுக்கு புரியுதா? அதனால உங்களை அப்படி அதுதான் இதுல இருக்க மிகப்பெரிய ஆபத்து. இவன் உங்களை அந்த கட்டத்தை விட்டு தாண்டி மேல எந்திரிச்சு வரவே விட மாட்டான். அதே மாதிரி இப்போ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஏன் நமக்கு இவ்வளவு துரோகங்கள் இழைக்கப்படுதுங்கிறதுக்கு உண்டான ஒரு 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 சின்ன ஒரு விஷயம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இதுல நிறைய இருக்கு, பட் இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த உலகம் ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்டருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு தனி நாடு இந்த ஏசியால பிறந்துருச்சு அப்படின்னா, நான் சொல்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ள இந்தியாக்குள்ள இருக்கிற நாடு இல்ல, தமிழனுக்குன்னு ஒரு நாடு வந்து உலகத்துல பிறந்துருச்சு அப்படின்னா இனிமே அது என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள செட் பண்ணும் அப்படின்னா, ஜனநாயக முறையில போராடி ஒரு நாட்டை பெற்ற முடியும்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா
மற்ற நாடுகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓஹோ, இது சாத்தியம் அப்படிங்கறது. இந்த சாத்தியம்ங்கிறது மற்ற நாடுகளுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. மற்ற மக்கள், இதுல அவதிப்பட்டு இருக்க மக்கள்லாம் ஒன்றா நின்று இந்த மாதிரி ஒரு நாடு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும்னு சொல்லி, அதுக்கு எவ்வளவு தூரம் நீங்க அந்த மாதிரி ஒரு அரசியலை நீங்க ஃப்ளோட் பண்ணி எடுத்துட்டு போனாலே அதுக்கு வந்து உலகம் முழுக்க நமக்கு எதிரான சதித்திட்ட வேலைகள் நடக்கதான் செய்யும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். புதுசா ஒரு நாடு வந்து இந்த இந்த தெற்காசிய கண்டத்துல உருவாகிறத வந்து வல்லாதிக்க நாடுகள் விரும்பாது. ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப யுக்ரைன்ல நடக்கிற போரா இருக்கட்டும், இஸ்ரேல் நடக்கிற போரா இருக்கட்டும், எல்லாமே நாடு கேட்டு தனியா ஒரு அதிகாரம் கேட்டு நடக்கக்கூடிய போர் தான். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிகாரமும் அதுக்கேற்ற மாதிரி அவன் மக்களுக்கு ஏற்ற மாதிரி சிந்திப்பான். அதை வந்து இந்த மொத்தமா ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்டர்ங்கிற ஒரு கான்செப்டுக்கு எதிரானதுங்கிறதுனால ஒத்துக்க மாட்டாங்க. அதை வந்து ஒரு டெரரிசமா வந்து பிராண்ட் பண்ணி அடிச்சு நொறுக்க தான் பார்ப்பாங்க. ஆனா நம்ம அதனாலதான் சொல்றேன், வன்முறையில எதையுமே போகாம ஒரு ஜனநாயக முறையில போகும்போது நமக்கு எதிராக வன்முறை ஏவுறதுக்கும் அவங்களால முடியாது. அதனால இதுதான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். 26ல நம்ம வந்து எப்படி இந்த அரசியலை வந்து இன்னும் வலுவா முன்னெடுத்து போறது 26 தேர்தலுக்கெல்லாம் நமக்கு ஏன் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னா, இந்த வாக்கை வந்து நம்ம வந்து இந்த நம்ம பேசுற அரசியலுக்கு உண்டான வாக்கு நிறைய இருக்கு. இன்னும் வந்து ஒரு 20 விழுக்காடு 30 விழுக்காடு கிட்ட வந்து நம்ம ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வரணும்னா 26 களத்துல நம்ம எப்படி எந்த ஒரு கட்சி கூட்டணியில இப்ப அவர் அடிக்கடி சொல்லுவாரு, திராவிடமும் ஆரியமும் ரெண்டுமே தமிழத்துக்கு எதிரானது, தமிழத்துக்கு எதிரானது அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் கை கோர்த்து நம்மள வந்து மட்டம் தட்ட பார்ப்பான். ஒண்ணு தோல்ல கை போடுற மாதிரி போட்டு அரவணைச்சு கொல்ல பார்ப்பான், இல்லைன்னா எதிர்த்து நின்று கொல்ல பார்ப்பான். நமக்கு வந்து எதிரியை தெரிஞ்சிடும், யார் அரவணைச்சு வர்றா தோல்ல கை போட்டு வர்றான்னு நமக்கு தெரியாது. அது எப்ப துரோகமா மாறும்ன்றது நமக்கு தெரியாது. அதனால இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்திய தேசியம் மற்றும் திராவிடம்ங்கிற கான்செப்ட் ரெண்டுமே என்னைக்குமே தமிழம்ங்கிற கான்செப்ட் எந்திரிச்சு வர்றதை விரும்பாது. அது வந்து ஃபண்டமெண்டலா நீங்க அதை புரிஞ்சுக்கணும், எந்த ரூபத்துல வந்தாலும் சரி. அப்போ 26ல நம்ம தனியா நின்று இந்த தனி கோட்பாடு தமிழ் தேசியம்ங்கிற கோட்பாட்டுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு காமிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல நம்ம இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம இனிமே நம்ம ஒரு பேஸ் வாக்கு வங்கி எடுத்தாச்சு. நம்ம ரொம்ப வீரியமா தமிழ் தேசியம் பேசி 15 வருஷம் அந்த கொள்கையை விதைச்சு கம்ப்ளீட்டா திராவிடத்துக்கு எதிரான கான்செப்ட் நம்ம சொல்லி கொண்டு நிப்பாட்டும் போது அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் போல்ரைஸ் பண்ணி நமக்குன்னு எடுத்த வாக்குகள், அதாவது கிரவுண்ட போல்ரைஸ் பண்ணி இவங்களெல்லாம் எதிரியா காமிச்சு எடுத்த வாக்குகள் அடுத்த 26 நோக்கி போகும்போது நம்ம எப்படி பார்க்கணும்னா, நெகட்டிவ் வாக்கு எடுக்காம பாசிட்டிவா வாக்கு எடுக்கணும். பாசிட்டிவா அப்படி வாக்கு எடுக்க முயற்சி பண்ணுங்கிறத என்னோட பார்வை. பாசிட்டிவா நான் என்னென்ன சொல்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள்ல வந்து அதிகமா அவங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்யல அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லி அதுக்கு அண்ணா ஆல்ரெடி எடுக்க ஆரம்பிச்சு. நான் ஒரு 5 விஷயம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்ன ஒரு மெயின் கான்செப்டா என்னென்ன எடுக்க போறோம். தமிழ்நாட்டுல நீங்க வந்து நிலம் இல்லாத சமூகம் தான் தாழ்த்தப்பட்ட சமூகம். அதுதான் நீங்க உங்களுக்கு சிம்பிளா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து சொந்தமா நிலம் இருக்குது. அவங்கள்ட்ட வந்து பிரிட்டிஷ் ரூல் முடிஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு போன நிலமே அவங்களுக்கு இன்னும் சேரல. ஸோ அதை கூட வந்து ஆக்கியபை பண்ணி நிறைய கையாடல் நடந்திருக்கு. அதையே நிறைய பொலிட்டிஷியன்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த இடங்கள் அவங்களுக்கு இன்னும் முழுசா போய் சேரல. ஸோ அதனால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலம் போய் சேரணுங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்த, அந்த பஞ்சமர நில மீட்பு விஷயத்த வந்து கையில் எடுத்து நிச்சயமா அண்ணன் போராட போறாரு. அதே மாதிரி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி போராட போறாரு. குடிவாரி மொழிவாரியில இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே தமிழன் தான் சொல்ல போறாங்க. நீங்க வந்து சர்வே எப்படி எடுப்பாங்க, வீட்டுல போய் கேட்பாங்க. வீட்டுல போய் கேட்கும்போது உங்க தாய்மொழி என்னன்னு கேட்டா எல்லாரும் தமிழ தான் சொல்ல போறாங்க. ஸோ அதுல கூட முழுசான ஒரு டெஃபினிஷனோ ஒரு அந்த லிஸ்ட்டை ஃபில்டர் அவுட் பண்ண முடியுன்றது எனக்கு தோணலை. ஆனா அது ஒரு நல்ல தொடக்கம். அது எடுக்க போறது இல்லை, எப்படினாலும் திராவிடம் எடுக்க போறது இல்லை, திராவிட மாடல் அரசு அதை எடுக்க போறது இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து யாருக்காக நிக்கிறோன்றதை நம்ம அரசியல் பண்ணி சொல்லி ஆகணும். அதனால அந்த கேஸ்ட் வைஸ் லாங்குவேஜ் வைஸ் சென்சஸ்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, இந்த 4 வருஷத்துல இந்த அரசுக்குள்ள நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அது வந்து வெளியே தெரியாம மாத்திருக்காங்க. நான் அண்மையில் நடந்த ஒரு விஷயம் சொல்றேனே, இந்த வந்து எம்பிபிஎஸ் எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை வந்து எம்பிபிஎஸ் படிக்க வச்சிடணும், வந்து என்ஜினியரிங் படிக்க வச்சிடணும்லாம் ரொம்ப வந்து ஒரு ஆர்வத்தோட பண்ணுவாங்கல்ல. இந்த எம்பிபிஎஸ் முடிச்சு வரவங்களோட சிக்கல் எல்லாம் பாருங்களேன். அவங்களுக்கு ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் சிஸ்டம் தான் இருக்கு. எம்பிபிஎஸ் முடிச்சு பிஜி முடிச்சு வர்றவங்களுக்கு அதுலயே நீங்க நேரடியா கவுன்சிலிங் வைக்காம வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான் வைக்கிறீங்க. நேரடியா கவுன்சிலிங் வச்சா என்ன பிரச்சனை நீங்க கடைசி புரிஞ்சுப்பீங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் என்ன பண்றாங்க, நீ போய் நீ எடுத்த மார்க்குக்கு இந்த இடம் தான் இருக்கு, இதெல்லாம் தான் சூஸ் பண்ண முடியும், நீ சூஸ் பண்ணிடுற. ஒரு இடம் இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மதுரையில ஒரு ஜிஹெச் இருக்கு, அதுல போய் நீ சூஸ் பண்ண போற, உனக்கு அந்த இடத்துல ஒரு வேகன்சி இருக்குன்னு சூஸ் பண்ற அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வேற அவரோட சொந்த ஊர் வேற ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அங்க இருக்கிற சீட் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா,
அந்த ஊர்ல இருப்பல்ல பெரிய டாக்டரோ யாராவது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த மினிஸ்டர் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த சீட்டை பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து நீங்க படிச்சு போறவனுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போறவனுக்கும் இந்த இடத்துல வந்து 2 பேர் கூட போட்டி போட வேண்டியிருக்கு. அப்ப இதுல நீங்க என்ன முறை பின்பற்றீங்க? நீங்க மக்கள்லாம் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ரொம்ப நீங்க திராவிட கட்சிக்காரர் இந்த பொண்ணெல்லாம் பேசுது, திகால இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க, நாங்கெல்லாம் மாடு மேய்க்க போறது இல்ல, அதெல்லாம் உங்க பசங்களா நீங்க மாடு மேய்ச்சிக்கிங்க, நாங்க வந்து டாக்டர் படிக்க போறோம். நீங்க படிக்கிற டாக்டர்ஸ் விஷயத்திலேயே இவ்வளவு முறைகேடுகள் நடக்குது. இந்த அரசாங்க டாக்டர்களுக்கு எவ்வளவு நாள் சம்பளம் போடாம இருந்தாங்க, எவ்வளவு நாள் வந்து சேர்த்து வச்சு 2-3 மாசம் சேர்த்து வச்சு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு அரசு பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு வந்து சம்பளம் போடாம கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இந்த அரசாங்க கஜானாவே வந்து ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஆனா இன்னும் இந்த அரசு ஊழியர்கள் வந்து ஒண்ணு திமுக இன்னொன்னு அதிமுகன்ற மாதிரி ஸ்விங் பண்ணி போறதுதான் ஏன்னு புரியல. சோ இத வந்து மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டி இவங்க வந்து மேல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற காசெல்லாம் எடுத்து ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமா செலவு பண்றது இல்ல. ஒண்ணு அவன் முழுங்கிக்கிறான், இன்னொன்னு வந்து ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமா மக்களை கவர்ச்சி திட்டங்களை மட்டும்தான் சொல்றாங்களே தவிர ஆக்கப்பூர்வமா ஒரு ப்ரொடக்ஷன் எக்கானமி நமக்கு வந்து காசு எப்படி உருவாக்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அவங்க கடன் வாங்கி பண்றது இல்ல. அது எடுத்து எடுத்து வந்து ஒரு மாதிரி செலவீனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனே மால் அட்மினிஸ்ட்ரேஷனா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஹைலைட் பண்ணி பாசிட்டிவா எடுத்துட்டு போகணும். முக்கியமா அடுத்தது வந்து என்னன்னா அந்த கேஷ் கன்சால்டேஷன் நம்ம வந்து இது வரைக்கும் இந்த 2 பெருங்கட்சிகள் அதிமுக திமுகனால பெரும் பலன் அடையாத கட்சிகளை வந்து கன்சால்டேட் பண்றதுக்காக கிரவுண்ட்ல வந்து அதுதான் அஜெண்டா 76 நோக்கி. ஏன்னா நமக்கு இப்ப தமிழ் தேசிய வாக்குகள்லாம் நமக்கு அந்த அந்த அதுக்குள்ள தமிழ் தேசியம் தான் சிறந்ததுன்னு நினைக்கிற வாக்குகள்லாம் வந்துருச்சு. அது போக அடுத்த இளைய சமுதாயம் ஆட்டோமேட்டிக்கா இந்த திமுக அதிமுகன்ற கட்சியை வெறுத்து தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வரும்போதே தெரியும், அவங்க பார்த்துதான் வருவாங்க. என்னடா நாட்டை எப்படி வச்சிருக்காங்கன்னா அவன் பாக்குற உள்ளங்கையில உலகம் இருக்கா, உலகம் ஃபுல்லா பாக்குறோம், நம்மளையே வந்து இப்படி வச்சிருக்கான்றது அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்ப எல்லாரும் சொல்றது என்னன்னா திமுக அதிமுக எல்லாம் நிறைச்ச முடிகள் தான் இருக்கு, ஏதோ புதுசா எவனும் போய் சேர மாட்டான், அவங்க எல்லாம் வந்து இந்த பக்கம் தான், அவங்களுக்கு இந்த 2 கட்சியை தவிர்த்துள்ள மற்ற கட்சிகள்ல தான் வர்றாங்க, அதுலயும் வந்து முன்னிலையில இருக்கிறது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். நான் கூட ஒரு காணொலி பகிர்ந்திருந்தேன், எப்படி வந்து கல்லூரி பள்ளி மாணவிகள்லாம் அண்ணன் சீமானை நோக்கி, ஏன்னா அவரு நமக்காண்டி தான் பேசுறாரு, அடுத்த தலைமுறைக்காக தான் பேசுறாரு, அவங்கள்ட்ட போய் சேர்ந்துரும். ஆனா இந்த காலங்காலமா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கல்ல, இந்த திமுக அதிமுக ஓட்டு போட்டுருக்காங்க, அவன் எதனால ஓட்டு போடுறாங்கிறத கண்டுபிடிக்கணும், அது உண்டான பலன் அவனுக்கு போய் சேரலன்றது அவனுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவன் நம்ம பக்கம் திரும்புவான். அதிகாரம் வச்சிருக்கவங்க வந்து அந்த அதிகாரத்தை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. இதுல இந்த இந்த 2 கட்சிகளாலே அதிகாரம் கிடைக்காத பல சமூகங்களை வந்து நம்ம ஒன்றிணைச்சு இந்த 26ல வாக்கு வங்கி அதிகரிச்சு காமிக்கணுங்கிறதா என்னோட பார்வை. அது நிச்சயமா முடியும், இது முடியாத ஒரு விஷயம்லாம் இல்லை, அதை நோக்கிதான் நம்ம போராடணும். அது போக நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிரி ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், திராவிட கட்சி திமுக தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். விஜயை பெருசா அடிக்கிறதுல வந்து அவங்களோட கேடஸோட கோவத்தையும் அவங்களோட ஒரு வெறுப்பையும் சம்பாதிக்க தேவையில்லைங்கிறதா என்னோட பார்வை. ஏன்னா அவங்க எல்லாமே திமுக அதிமுக பிடிக்காம போய் வந்தவங்க தான். அவங்க என்னன்னாலும் ஓட்டு அவங்கள்ட்ட திராவிடத்துல இருந்து வெளியே எடுக்கதான் போறாங்க. அது வந்து நமக்கு பிற்காலத்துல கொள்கை ரீதியா பெரிய பாசிட்டிவா தான் நம்ம கொடுக்குன்றதா என்னோட பார்வை. நீங்களும் சிந்திச்சு பாருங்க, கருத்துக்களை பதிவிடுங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.